பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை அவர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். இழந்து போனதை தேடி அதை ரட்சித்து மீண்டும் அதை இழந்து போனவர்களுக்கே கொடுக்கும்படி, யாரெல்லாம் தேவனுடையவைகளை இழந்து போனார்களோ அவர்கள் எங்கெங்கு அவைகளை தொலைத்தார்கள், எதினாலே தொலைத்தார்கள் என்பதை தேடி அதை கண்டுபிடித்து அதை மீட்டு அதை மீண்டும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பழைய நிலையிலே நிறுத்துவதற்காக மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று இயேசு தன்னுடைய முதலாவது வருகையை குறித்து அவர் பேசுகிறதை இந்த வேத வசனம் கூறுகிறது. நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் மனுஷனை செம்மையானவர்களாக உண்டாக்கினாராம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை தேவ சாயலாக அவர் சிருஷ்டித்தார். தேவனுடைய மகிமையாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தான். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் அவனுக்கும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் தேவனோடு கூட கரம் பிடித்து உலாவிக் கொண்டிருந்தான் மனிதன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் கடைசியிலே உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டபடியினாலே, தந்திரமான சில காரியங்கள் அவனுக்குள்ளாக விதைக்கப்பட்டு அதற்கு அவன் செவி கொடுத்து தேடிக்கொண்டபடியினாலே தேவன் கொடுத்த மகிமை, தேவ சாயல் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இப்படி இழந்து போன மனிதனுக்கு அவன் இழந்து போன தேவ மகிமையையும் தேவ சாயலையும் மீண்டும் கொடுப்பதற்காக, மீண்டும் அவனை பழைய நிலைமையிலே நிறுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் எனக்காக பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், அதை நான் விசுவாசித்திருக்கிறேன், அந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நான் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறேன், நானும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை கவனித்து பார்க்கும்போது, நீங்கள் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு அழகான ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலி ஓரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த 2 ஒலிவ மரங்களை இங்கு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று நல்ல ஒலிவ மரம், இன்னொன்று காட்டு ஒலிவ மரம். நல்ல ஒலிவ மரத்தை இஸ்ரவேலர்களுக்கு அடையாளமாகவும், காட்டு ஒலிவ மரத்தை புறஜாதிகளாகிய மற்றவர்களுக்கு அடையாளமாகவும் உருவகப்படுத்தி வேதம் இங்கு பேசிவிட்டு, காட்டு ஒலிவ மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி எடுத்து, நல்ல ஒலிவ மரத்தில் இருந்த கிளையை வெட்டி கீழே போட்டுவிட்டு, அந்த கிளை இருந்த இடத்திலே காட்டு ஒலிவ மர கிளையை தேவன் ஒட்ட வைத்தாராம். நல்ல ஒலிவ மரம் இஸ்ரவேல் ஜனங்கள், காட்டு ஒலிவ மரம் புறஜாதிகள்.
இந்த ஒலிவ மரம் நடப்பட்டு அந்த இருந்த பூமி அதனுடைய வேர் பற்றி இருந்த காரியம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எனவே தேவனிடத்தில் நடப்பட்டிருந்த அந்த நல்ல ஒலிவ மரம் தேவன் அல்லாத இடத்திலே காட்டிலே நடப்பட்டிருந்த காட்டிலே கிடந்த காட்டு ஒலிவ மரம். இப்போ தேவனிடத்திலே நடப்பட்டிருந்த அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு கிளையானது வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட கிளை இருந்த இடத்திலே காட்டிலே இருந்து வெட்டப்பட்டு கொண்டு வந்தப்பட்ட கிளையானது ஒட்ட வைக்கப்பட்டது. ஒட்ட வைக்கப்பட்ட உடனே இந்த நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் இது பங்குள்ளதாக மாறினது. தேவனிடத்தில் பங்குள்ளதாக மாறினது. நல்லா கவனிங்க. தேவ மகிமையை இழந்தோம், தேவ சாயலை இழந்தோம். இப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது என்னிலே நிலைத்திருந்தால் நிலைத்திருக்கிற வரைக்கும் அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த கொடியானது என்றைக்கு இந்த செடியை விட்டு வெட்டப்படுகிறதோ அதற்கு பின்பு அது கனி கொடுக்கிற தன்மையை அது இழக்கிறது. அதில் இருந்த பச்சை வாசனைகளெல்லாம் அதை விட்டு போகிறது. அது தன்னுடைய தன்மையை இழந்து அது வாடி போகிறது. கடைசியில் அதை எடுத்து நெருப்பிலே போடுகிறார்கள், அது சாம்பலாக போகிறது. ஆனால் நீங்கள் என்னிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுதியான கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு இங்கு கூறுவதை நாம் பார்க்கலாம். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளையாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு என்கிற நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட உடனே. நல்லா கவனிங்க. நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக எப்போ ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வினாடியிலே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற மொத்த வேருக்கும் சாரத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாறுகிறீர்கள். நாம் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற கிருபை, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற அன்பு, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யங்கள், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற தாழ்மை, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நாம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். மாத்திரமல்ல, அவரிடத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட அடுத்த வினாடியில் இருந்தே அவருக்குள்ளாக இருந்த அத்தனை காரியங்களும் நமக்குள்ளாக செலுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு ஒரு சிலரை தொட்ட உடனே, அதாவது சரியாக அவர் மனம் திரும்புகிறார்னா, சரியாக இயேசுவை அறிந்தவரை இரட்சகராக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டா உடனடியாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வர்றதை பார்க்கலாம். அவருடைய பேச்சில் மாற்றம் வந்துடும், அவருடைய சுபாவங்களில் மாற்றம் வந்துடும், அவருடைய கண்களின் பார்வையில் மாற்றம் வந்துடும், அவருடைய செயல்கள் எல்லாத்துலேயுமே மாற்றம் வர்றதை நம்ம பார்க்கலாம். இது சரியான மனம் திரும்புதல். சரியாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விசுவாசித்து உள்ளே வந்து உட்கார்றவங்க அது இல்லை. இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஆளுகை செய்கிறவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுடைய காரியங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவினுடைய நன்மைகள், அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அவரிடத்தில் இருக்கிற மேன்மைகள், இவைகளெல்லாம் நமக்குள்ளாக வர ஆரம்பித்த போது நம்முடைய காரியங்கள் மாற்றப்பட்டு நாம் ஆதி நிலைமைக்கு ஏக தொடங்குகிறோம். நல்லா கவனிக்கணும். ஆதியில மனிதன் எப்படி இருந்தானோ, தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தானோ, தேவனோடு கூட நெருக்கமாக இருந்தானோ, அதே இடத்திற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல தொடங்குகிறோம். இது நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் நடந்த காரியம். இப்போ திடீர்னு ஒரு நாள் நம்மை உற்று பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து விட்டு என்ன சொல்லுகிறார்னா, நீ மேலே இருந்து கீழே விழுந்திருக்கிறாய், நீ ஆதி அன்பை விட்டுவிட்டாய், நீ ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இப்போ உனக்குள்ள இல்லை. ஆதியில் உன்னுடைய இருதயத்தை ஒரு சந்தோஷம் நிரப்பி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உன்னுடைய இருதயத்துக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? அது இப்போ உன்கிட்ட இல்லை. ஆதியில் ரட்சிக்கப்பட்ட உடனே என் மேலே இருந்த அந்த பக்தி வைராக்கியம்,
ஆதியில ரட்சிக்கப்பட்ட உடனே ஏசப்பா 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 நீ துடிச்சிய அந்த துடிப்பு இப்போ உன்கிட்ட இல்லை. ஏதோ ஒன்று நடந்து போச்சு. நீ மேலே இருந்து என் கூட உலாவிக் கொண்டிருந்த நீ, என்னோடு கூட வீற்றிருந்த நீ, அங்கே இருந்து நீ கீழே விழுந்தாய். இப்போ நீ திரும்ப இழந்து கொண்டிருக்கிறாய். ஆதியிலே உனக்குள்ளாக நான் வைத்திருந்த அந்த மகிமை, ஆதியிலே வைத்திருந்த மேன்மை, ஆதியிலே உனக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதம், ஆதியிலே உனக்குள்ளாக ஊறும்படி, உனக்குள்ளாக உண்டாகும்படி, உனக்குள்ளாக அதை நீ பெற்றுக்கொள்ளும்படி நான் திறந்து வைத்திருந்த காரியங்கள், அவைகளெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு காரணம் என்ன? இன்றைய செய்திக்காக நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இரண்டாவது ஒரு வாய்ப்பு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை நான் கொடுத்து, என்னுடைய பிள்ளைகளை நான் மறுபடியும் கட்டி எழுப்பி என்னுடைய பிள்ளைகளை அனுப்ப போகிறேன். என் பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் தெரியல. என்ன தெரியலன்னா, நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நான் கொடுத்த மேன்மைகள், நான் கொடுத்த மகிமைகள் எதனால் அவங்கள விட்டு வெளியே போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு துடிப்பு இருக்குது, என் மேலே அன்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க, நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறாங்க, நான் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் இயேசுவோடு கூடவே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளையால் முடியலை. ஒரு ஜான் ஏறுற மாதிரி இருக்குது, ஒரு முளம் அவங்களுக்கு சறுக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்களால் முடியல. இது எதற்கு சமம் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் தான் நாம். அந்த பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்ப வேண்டும். தண்ணீர் ஊற்றுகிறோம், ஆனால் அது லீக் ஆகிட்டே இருக்குது. அது ஊற்ற அந்த தண்ணீர் வெளியே போயிட்டே இருக்குது. என் பிள்ளைகள் ஊற்றி 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 டயர்டாகி போயிடுறாங்க. பாத்திரம் நிரம்புகிறது போல தெரியவில்லை. எனவே எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு அவர்கள் மீட்டிங் அட்டன் பண்ணாலும், என்ன செஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இல்லை. நான் வேர்ல்டி பிளெஸிங் பற்றி பேசலை, நான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற, ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற உன்னத அனுபவத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். மிகாயா கண்டது போல பரலோக ராஜ்யத்திலே நடக்கிறவைகளை காணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய அனுபவத்தின்படி பார்த்தால், நம்முடைய காரியங்களின்படி பார்த்தால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவைகளெல்லாம் இன்னைக்கு இல்லாமல், அவைகளெல்லாம் தூரமாக நிற்பதை போல இருந்து, இன்றைக்கும் நம்ம ஆதியில் எப்படி இருந்தோமோ அப்படி கூட இல்லாத அளவுக்கு, கேவலம் ஜெபத்திற்காக அடுத்தவர்களிடம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் மாறிவிட்டது. வேதம் வாசிக்க முடியுதா? வாசிக்க முடியல. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியுதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஆண்டவருடைய பிரசன்னம், அபிஷேகம், அதுக்கு எங்கே போகணும்? அதுக்கு அந்த மீட்டிங் போ, இந்த மீட்டிங் போ. அங்கே போனால் தேவ பிரசன்னத்தை நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம். மற்ற எங்கேயுமே நம்மளால் தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், ப்ராப்ளம் இஸ் யுவர்ஸ். பிரச்சனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் சபையில் இல்லை, நீங்கள் போகிற இடங்கள்ல இல்லை. தேவ பிரசன்னத்தை நான் எப்பவும் உணரணும் அப்படின்னா, நான் தேவனோடு கூட கனெக்ஷனில் இருந்தால், நல்ல கனெக்டிவிட்டி எனக்கும் தேவனுக்கும் இருந்தால் 24 hours நான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். எங்கே போனாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்பா அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சத்தம் போட்டால் தேவனுடைய முகம் எனக்கு தெரியணும், ஆண்டோடைய பிரசன்னம் எனக்கு உணரணும். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷ காலமாகி இருக்கிறது, இயேசுவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டு இத்தனை வருஷ காலமாகி இருக்கிறது. இன்னும் இந்த நிலைமைக்கு நீங்க வரல அப்படின்னு சொன்னா, சம் லீக்கேஜஸ், எங்கேயோ லீக் இருக்கு, எங்கேயோ பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் அது நிற்க மாட்டேனுது. நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்றது உண்டு, சில பாத்திரத்தில் கீழே ஓட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தை நிற்காது. ஆனால் சில பாத்திரங்கள் இருக்குது, அந்த பாத்திரத்தில் பாட்டமே இல்லாமல் இருக்குது, பாட்டமே இல்லை. எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? எப்படி காரியங்கள் போகும்? எப்படி நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள்? நிச்சயமாக வரவே வராது. அப்போ என்னென்ன காரியங்கள், எப்படி நம்முடைய ஆசீர்வாதங்களை அவைகள் திருடி கொண்டு போகிறது? இன்னும் என் வாழ்க்கையில் நான் நினைச்ச மாதிரி முன்னேற்றம் இல்லையே, ஏன் அப்படி நான் யோசிக்கும் போது ஆண்டவர் வேதத்தில் இருந்து சில ஆழமான, சிறியதாக நாம் நினைக்கிற, நம்முடைய மூச்சோடு கலந்து விட்டு இருக்கிற சில காரியங்களை எனக்கு சுட்டி காண்பித்து, அதனுடைய விளைவுகளை பார் என்று ஆண்டவர் காண்பித்த போது நான் உண்மையிலே பயந்து போனேன். இவ்வளவு அற்பமாய் நாம் நினைக்கிற,
ரொம்ப சின்னதாக நம்ம நினைக்கிற இந்த காரியம் இவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வந்து ஒரு தேவ மனிதனை அது வீழ்த்துமோ என்று பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சில காரியங்களை உருவகப்படுத்தி பேசுவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தொடர்ந்து படிமா. முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவார்கள். ஒரு நிமிஷமா திரும்ப படிக்கலாம். அந்த 3வது வசனத்தை 2வது வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கட்டும். அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு இதை தெரிவிக்கட்டும். சந்ததி சந்ததியாக இந்த செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். என்ன செய்தி அறிவிக்கப்பட வேண்டும்? அதற்கு அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. கவனிங்க, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. முசுக்கட்டை பூச்சி தின்றது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த செழிப்பு, தேவன் கொடுத்த நன்மைகள், அவைகளை அரித்து போடுகிற, அவைகளை கெடுத்து போட்ட 4 காரியங்களை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது பச்சை புழு என்று ஒன்று வந்ததாம். நம்முடைய இந்த ஹாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் கொஞ்சம் செடி வச்சுருக்குறோம் இல்லையா? திடீர்னு பார்த்தா அதில் 2-3 செடி ஒரு மாதிரி இலைகள்லாம் சுருண்டு போச்சு. அந்த பக்கம் அந்த புங்க மரம் 2 வச்சுருந்தோம் செடி. அந்த இலைகள்லாம் பார்த்தா அந்த இலைகளும் சுருண்டுட்டு வருது. ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒரு நாள் உற்று பார்த்தா என் கண்ணுக்கு தெரியல. அப்படிதான் சொன்னான், அப்பா அங்கே பாருங்கப்பா, ஒரு இலையை கிள்ளிட்டு வந்து காட்டினா உள்ளே பாருங்கப்பா ஒரு புழு இருக்குது பாருங்கப்பா. அந்த புழு உள்ளே இருந்து அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுருட்டி வச்சு உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த செடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகுது. அந்த காரியங்கள்லாம் மாறுது. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து அடித்தா அந்த புழுலாம் கொட்டி போயிடும், அதுக்கப்புறம் தான் அந்த செடி வளரும். இப்போ 4 காரியங்கள். முதலாவது பச்சை புழு. அந்த பச்சை புழு வந்தது, அது சில காரியங்களை அரித்து போட்டது. அந்த புழு எவ்வளோ சாப்பிட்டு திருப்தி ஆனாலும் சில காரியங்கள் மீந்திருந்தது. அந்த மீந்திருந்த காரியங்களை வெட்டுக்கிளி அது தின்று போட்டதாம். வெட்டுக்கிளி சாப்பிட்டது போக மீதி இருந்தது. அந்த மீதி இருந்ததை பச்சை கிளி தின்று போட்டதாம். பச்சை கிளி சாப்பிட்டது போக இன்னும் கொஞ்சம் மீதி இருந்ததாம். அதை முசுக்கட்டை பூச்சி தின்று போட்டது. நல்லா கவனிக்கணும். உயிருள்ள பொருள் வளரும், உயிருள்ள பொருள் அசையும், உயிருள்ள பொருள் பெருகும். உயிருள்ள தேவன், உயிருள்ள நானும் தேவனும் இணைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் பெருக்கமும் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? சமாதானத்தில் நான் வளரணும், பெருகணும். சரீர சுகம் ஆரோக்கியத்தில் நான் வளரணும், பெருகணும். ஃபினான்ஷியலி நான் வளரணும், பெருகணும். அடுத்தது ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய காரியங்களில் நான் வளரணும், பெருகணும். இந்த வளர்ச்சியும் பெருக்கமும் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் சரியான இடத்துல நிற்கிறேன்னு அர்த்தம், நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான பெருக்கமும் இல்லை, ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு யோசித்திருந்தீங்கன்னா ஒருவேளை பச்சை புழு தின்று கொண்டிருக்கலாம். சில காரியங்களை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்படியே நம்ம வண்டி ஓட்டிடலாம்,
வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம். ஏதோ நடக்குது, நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, இந்த பச்சை புழு தின்னுட்டு போயிடும், கொஞ்சம் மீதி இருக்கும். கர்த்தர் இவ்வளோ வச்சிருக்கார சோத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் இருப்பீங்க. அடுத்தது வெட்டுக்கிளி வரும், அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகும், இன்னும் கொஞ்சம் தேயும் நமக்கு எல்லாமே. அதுக்கு அடுத்தது இன்னொன்று வரும், சாப்பிடும். கடைசியாக எதுவுமே பேலன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு வாசலில் இருக்கிற அந்த நிலைக்கால்னி சொல்லுவாங்க இல்லையா, அதில் தெரியாமல் என்னுடைய காலை வச்சுட்டேன். அது சகஜம் தானே, கால் வச்சுட்டு போகிறது சகஜம் தானே. காலை வச்சுட்டேன். காலை வச்ச உடனே என் கால் புசுக்குனி உள்ளே போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த கீழே இருக்கிற அந்த பலகை பீஸு அது ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே செல்லு நல்லா அரிச்சிருந்துருக்கு, எனக்கு தெரியாது. அது கால் வச்ச உடனே அது எல்லாம் பவுடரை கொட்டி போச்சு, அப்படியே பவுடரை கொட்டி போச்சு. பார்த்தா அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 மிதி மிதிச்சா அதுவும் கொட்டி போச்சு. ஃபுல்லாக அந்த ஒரு பீஸ் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. அதே போல தான் நம்ம வாழ்க்கை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே பெயிண்டெல்லாம் அடித்து எல்லாம் பூசி சூப்பராக இருக்கிறேன் அப்படின்ன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பூச்சிகள், இந்த கிளிகள் உள்ளே இருந்து சில காரியங்களை காலி பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாள் வரும்போது நான் வந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வந்து டக்குனு தன்னுடைய காலை வைக்கும்போது அதில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே நொறுங்கி போகிறத நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், திடீர்னு ஏதோ நடந்துட்டையா. இது திடீர்னு நடக்கலை, இதற்கான அஸ்திபாரம் என்றைக்கோ போடப்பட்டு விட்டது. அந்த பச்சை புழு என்றைக்கோ உள்ளே வந்து விட்டது. அந்த வெட்டுக்கிளி என்றைக்கோ உள்ளே வந்து விட்டது. அந்த முசுக்கட்டை பூச்சி என்றைக்கோ உள்ளே வந்து விட்டது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, சின்ன முசுக்கட்டை பூச்சி தானே, சின்ன ஒரு காரியம் தானே அப்படி நீங்கள் நினச்சி சாதாரணமாக விட்டுருப்பீங்க. அது உள்ளே போய் உட்கார்ந்து அது முட்டை போட்டு அது குஞ்சு பொரிச்சு இன்னைக்கு அது சேனையாக மாறி உங்களுக்கே தெரியாமல் உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அரித்து ஒன்றுமில்லாமல் போக பண்ணி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பலனை எல்லாம் அது உறிஞ்சி கொண்டிருக்கிறது. ஒரு காலம் வரும்போது ஒன்றுமில்லாமல் திடீரென கீழே விழும்போது தான் தெரியும், ஐயோ நான் எங்கேயோ இழந்து விட்டேன், எங்கேயோ நான் விழுந்து விட்டேன், எதையோ நான் மிஸ் பண்ணிட்டேன். மேஜரா எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கிறது. எங்கே? அதற்கு பின்பு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு சில காரியங்களை நான் விளக்கி காண்பித்து கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளுக்கு நீ அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த காரியங்கள் உள்ள இருக்கிற வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க முடியாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைக்காது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் பூச்சிகளை போல உள்ள இருந்து அரிச்சுக்கிட்டே இருக்குது. என் பிள்ளைகளுக்கு பலன் இல்லை, என் பிள்ளைகள் வாழ முடியல. அதனால சொல்லி கொடுத்து இன்றைக்கு அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியே துரத்திட்டு என் பிள்ளைகள் இழந்து போனதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து என் பிள்ளைகளை திரும்ப பலப்படுத்தி என் பிள்ளைகளை நான் திரும்ப சந்தோஷமா அனுப்ப போகிறேன். ஆனா இனிமே கேடானதொன்றும் வராதபடிக்கு என் பிள்ளைகள் பழைய காரியத்தை தொடக்கூடாது. இந்த முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் எவைகள்? முதலாவது ஒரு காரியம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 எழுத்து கொண்ட அந்த ஒரு காரியம் பொறாமை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பொறாமை இல்லாத மனிதன் யாரையாகிலும் ஒருவரை நீங்கள் காண்பிக்க முடியுமா? ஒரு சபை நன்றாக வளர்ந்து விட்டால் பக்கத்து சபையில் இருக்கிற ஊழியக்காரருக்கு பொறாமை வந்து விடுகிறது. ஒரு ஊழியக்காரன் வளர்ந்து விட்டால் இன்னொரு ஊழியக்காரனுக்கு பொறாமை வந்து விடுகிறது. கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சோ வளர்ந்து விட்டால் கூட பிறந்தவர்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது. இந்த பொறாமை என்கிற காரியம், இந்த பொறாமை என்கிற ஒரு காரியம் இல்லாத மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பது இன்றைக்கு அபூர்வமாக இருக்கிறது. யார் இந்த சவுல்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்தவன், தேவனாலே அனுப்பப்பட்டவன், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன். இப்படி தேவனாலே அழைக்கப்பட்டு
தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்த, கர்த்தரோடு கூட இருந்த, கர்த்தருடைய திட்டத்திலே இருந்த அந்த தேவ மனிதன், இஸ்ரவேலின் முதலாவது ராஜா, அந்த தேவ மனிதன், அவனுக்காக யுத்தத்திற்கு சென்று யுத்தம் செய்து எதிரியை வீழ்த்திவிட்டு தாவீது வருகிறான். அதுவரைக்கும் சவுலுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் தாவீது வந்த உடனே இந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அந்த வார்த்தைகள் சவுலுடைய காதுகளிலே விழுந்த உடனே சவுலுக்கு பொறாமை வந்தது. என்னை விட இவன் பெரியவனோ, என்னை விட இவள் பெரியவளோ. எனக்கு ஒரு தேவனுடைய ஊழியரை தெரியும். நல்ல ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய ஊழியங்களை பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன். கடல் கடந்து அவர்களுடைய ஊழியத்தினுடைய கிளைகள் இருந்தது. தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களிலே அவர்களுடைய கிளைகள் இருந்தது. அவர்களுக்கு கீழாக பல ஊழியக்காரர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். பலர் அவர்களுக்கு கீழாக இருந்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றினார்கள். அவர்களை பலர் கூப்பிடுவார்கள், ஆனால் இவர்களுக்கு போகிறதற்கு நேரமே இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். சில வேளைகளிலே ஜெபிக்கும் போது அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறவருடைய பெயரை சொல்லி இவர்கள் கூப்பிடுவார்கள். எனக்கு தெரிந்து ஒரு சிக் பேஷண்ட் ஒருத்தவங்க, அவங்களுக்கு இந்த ரெட் பிளேட்லெட்ஸ், அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. பிளட்டு ஏற்றி ஆகணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணி ஆகணுன்ற கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் இவங்க ஜோம் பண்ண போனாங்க. ஜோம் பண்ணிட்டு வந்த 5 நிமிஷத்தில் பிளேட்லெட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. எப்படி வந்தது தெரியாது. ஒரு அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர், பெரிய ஓட்டை விழுந்துருச்சு பிரஸ்ட்டில். கை வச்சு ஜோம் பண்ணிட்டு வந்தாங்க, சரியாயிடுச்சு கேன்சர், நல்லாயிட்டாங்க. நல்ல ஊழியம், பிரமித்து போனோம். எனக்கெல்லாம் பயங்கர பிரமிப்பாக இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் அசையாமல் நின்று பேசுவார்கள். எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. அப்படி நல்ல ஒரு கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். கொஞ்ச நாட்களிலே தன்னோடு கூட இருந்த, தனக்கு கீழே இருந்த ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்த போது, ஒரு சிலர் தனக்கு கீழே இருக்கிறவர்களை கூப்பிடத் தொடங்கின போது, இவர்களிடத்திலே வந்து ஐயோ அவர்கள் நல்ல செய்தி கொடுத்தாங்க, அவங்க நல்லா ஜோம் பண்ணாங்க, அவங்கள திரும்ப கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு கேட்டபோது இவர்கள் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? நான் ஊழியக்காரியா, நான் ஊழியக்காரனா, அவன் ஊழியக்காரனா, நான் ஊழியக்காரனா, அவன் ஊழியக்காரனா, நான் தான் ஊழியக்காரன். யாரும் அவனை கூப்பிடக்கூடாது, என்ன தான் கூப்பிடணும். யாரும் அவளை பற்றி பேசக்கூடாது, என்ன தான் பற்றி பேசணும். உள்ளுக்குள்ள ஆரம்பத்தில் வந்தது பொறாமை. அம்மா ஐயா, வெளியில் பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி தெரியும், இதில் தானே கரெக்டு தானே, அவங்க தான் லீடர், அவங்களுக்கு கீழே தான் 50-60 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அப்போ அவங்க தானே லீடர். ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது இவர்களுக்கு உள்ளிருந்து வந்த அந்த பொறாமை, யார் ஊழியக்காரன், நான் தானே, எல்லாரும் என்னையை பற்றி தானே பேசணும், எப்படி அவங்கள பற்றி பேசலாம். அதுதான் அவங்களுடைய ஆரம்பம். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? நான் சொன்னேன், கடல் கடந்து பல இடங்களிலே அவர்களுடைய ஊழியத்தினுடைய கிளைகள் இருந்ததுன்னு சொன்னேன். எல்லா ஊழியத்தையும் இழந்து போனார்கள். கூட இருந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் இழந்து போனார்கள். தேவன் கொடுத்த மகிமையெல்லாம் இழந்து போனார்கள். தேவன் கொடுத்த கிருபைகள் எல்லாம் இழந்து போனார்கள். ஒன்றுமில்லாமல் கடைசியிலே பயங்கரமான ஒரு பரிதாபத்துக்குரிய நபராக அவர்கள் மாறி போனார்கள். எல்லாராலும் பரியாசம் பண்ணப்படுகிற அளவுக்கு அவர்கள் மாறி போனார்கள். பரிதாபமாக இருந்த அவருடைய வாழ்க்கை. சாதாரணமாய் வந்த ஒரு சின்ன பொறாமை.